வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்ற ஒரு ஏஐ டூல் தான் பார்க்க போறோம். இது ஒரு ப்ரீ ட்ரெயின்டு மாடலா இருக்கிறதுனால இது பிசினஸ் ஓனர்ஸுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, ஹக்கிங் ஃபேஸ் எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இதுல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஏஐ டூல் தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ஹக்கிங் ஃபேஸை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அஸ்வின் தான் நம்ம கிட்ட வந்திருக்காரு இன்னைக்கு. வணக்கம் அஸ்வின். ஹக்கிங் ஃபேஸ் உடைய பர்பஸ் என்ன, அது என்னென்ன பிரச்சனைக்கான சொல்யூஷனா அது இருக்குமா? ஓகே சார், இன்னைக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போற டாபிக் ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ பிக் கம்பெனிஸ் மட்டும் ஏஐ யூஸ் பண்ணாம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச்சர்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஏஐ. இது எல்லாத்தையுமே பாசிபிள் ஆக்குனது ஹக்கிங் ஃபேஸ் ஏஐன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த ப்ரெசன்டேஷன்ல நான் சொல்ல போறது என்னன்னா, ஹக்கிங் ஃபேஸ்னா என்ன, இது பிசினஸ்க்கு எப்படி இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு, அப்புறம் இதோட மெயின் டூல்ஸ், அப்புறம் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ், இதை நாளையும் பத்தி இந்த ப்ரெசன்டேஷன்ல சொல்ல போறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஹக்கிங் ஃபேஸ் 2016 நியூயார்க்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணதுதான் ஹக்கிங் ஃபேஸ். இது இனிஷியலா ஒரு சாட்பாட் கம்பெனியா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ லேட்டரா இது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கு ஷிஃப்ட் பண்றாங்க. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ் என்எல்பின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஸோ என்எல்பினா ஒரு கம்ப்யூட்டருக்கு ஹியூமன் லாங்குவேஜை புரிய வைக்கிறது தான் என்எல்பி. ஸோ இதை தான் அவங்க லேட்டரா அந்த ஹக்கிங் ஃபேஸ் மாடலோட ட்ரெயின் பண்றாங்க. இன்னைக்கு ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ வேர்ல்ட்ல ஒரு பிக்கஸ்ட் ஏஐ பிளாட்ஃபார்மா வந்துட்டு இருக்கு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா பவர்ஃபுல் ஏஐ மாடல்ஸ் ஃப்ரீயா யூஸ் பண்ண கொடுக்குற ஒரே மாடல் ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ தான். நெக்ஸ்ட் ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ எதுக்கு இம்பார்ட்டண்டா இருக்குன்னா, இப்போ ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ வரதுக்கு முன்னாடி ஏஐ யாராலையும் ஈஸியா யூஸ் பண்ண முடியாது. அதாவது மாடல் ட்ரெயின் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஹெவி ரிசர்ச் நாலேஜ் தேவைப்படும். அப்புறம் பிக் ஜிபியும் ஒன்று இருக்கு. ஸோ அதை ரிசர்ச் பண்ணி அதை ட்ரெயின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அவங்க ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸ் கொடுக்கறனால இப்போ ஏஐ ஒரு ஸ்டார்ட் அப் ரிசர்ச் கம்பெனிக்கு அவங்க டைம் சேவ் ஆகுது, காஸ்டும் சேவ் ஆகுது. பிகாஸ் ஸ்டார்டிங்ல அவங்க ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ ஃப்ரீயாவே மாடல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த டேட்டா பேஸ் அவங்களுக்கு டேட்டா கலெக்ட் ஆகணுன்றதுனால ஸோ அவங்களுக்கு டைமும் காஸ்டும் சேவ் ஆச்சு. அதனால இந்த ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ மாடல் ரொம்ப பாப்புலர் ஆச்சு ரீசெண்ட் டேஸ்ல. ஸோ இவங்க ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ ஒரு மெயின் லைப்ரரி டூல் வச்சிருக்காங்க. அவங்களோட மெயின் டூல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லைப்ரரி. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லைப்ரரினா என்னன்னா, இது ஒரு டீப் ட்ரெயின் மாடல்ஸ், டீப் லேர்னிங் மாடல். இது மோஸ்டா டெக்ஸ்ட் ரிலேட்டட் கண்டென்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் கிளாஸிஃபை பண்றது, அப்புறம் டிரான்ஸ்லேஷன், ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அப்புறம் சாட் பாட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங், ஒரு கஸ்டமர் சப்போர்ட்ல ஒரு கஸ்டமர்ஸ் கொஸ்டின்ஸ் குவரிஸ் கேட்கறாங்கன்னா ஏதாச்சும் அதை ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளை பண்ற மாதிரி ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ மாடல் ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ மாடல்ல BERT, GPT இது ரெண்டு தான் மெயினா யூஸ் பண்ற ஒரு ஏஐ டூல். இது ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட் யூஸ் பண்ணாலே போதும். இது ஒரு பவர்ஃபுல் ஏஐயா அந்த கம்பெனிக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் இதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஹக்கிங் ஃபேஸ் ஹப்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா ஒரு கிட்டப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம போட்டு அதை யூசர்ஸ் அதை இப்போ டெவலப்பர்ஸ் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி கிட்டப்ல போட்டுருவாங்க. அதை ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹக்கிங் ஃபேஸ் ஹப்பும். இது லேக்ஸ் ஆஃப் மாடல்ஸ் அதுல ட்ரெயின் பண்ணி அதில் டெவலப்பர்ஸ் போட்டுருவாங்க. ஸோ யூசர்ஸ் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை டெப்ளாய் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த மாடல்ஸ் எல்லாத்தையும். ஸோ இதெல்லாம் ரிசர்ச் கம்யூனிட்டிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஒரு புதுசா அவங்க ஏதாச்சும் ட்ரெயின் பண்ண, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இன்னோவேட்டிவா அவங்க ஏதாச்சும் பண்றாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ரிசர்ச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கொலாபரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அதனால. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா செட் லைப்ரரி. ஏஐக்கு டேட்டா செட் ரொம்ப முக்கியம். ஸோ ஹக்கிங் ஃபேஸ் டேட்டா செட் லைப்ரரியில ரெடிமேட் டேட்டா செட்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் டேட்டா செட், டிரான்ஸ்லேஷன் டேட்டா செட்,
கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங் டேட்டா செட். கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங் டேட்டா செட் தான் அந்த கஸ்டமர் ஒரு கம்பெனிக்கும் அவங்க கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாடலை ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து அந்த கஸ்டமர் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அது வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து மேனுவலாக டேட்டா கலெக்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கு இது ஒரு டேட்டா செட் ஆல்ரெடி வந்து அதில் ப்ரீ ட்ரெயின்டு டேட்டா செட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹக்கிங் ஃபேஸ் ஸ்பேசஸ். ஹக்கிங் ஃபேஸ் ஸ்பேசஸ்னா அதுலேயே நம்ம வந்து ஏஐ ஆப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து கார்டியோ அண்ட் ஸ்ட்ரீம்லிட் ரெண்டு வந்து யூஸ் பண்றாங்க. கார்டியோ வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா அவங்க வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்களே ஒரு ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் கொடுத்தாலே போதும், அதுவே இது வெப் அப்ளிகேஷன் கொடுத்துரும். ஸோ ஸ்ட்ரீம்லிட் எதுக்குன்னா ஒரு ஆப் வந்து அவங்க அதுல ப்ரீ ட்ரெயின் டேட்டா மாடல்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன சொல்றோமோ ஸ்ட்ரீம்லிட் வந்து நமக்கு ஆப்பா கொடுத்துரும். ஸோ சிம்பிள் வெப் அண்ட் ஆப் கிரியேட் பண்றது வந்து அதுல ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸ் பைத்தான் பேக்கேஜஸா இருக்கும். ஸோ அது வந்து ஹக்கிங் ஃபேஸ் ஸ்பேசஸ் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் ஏஐ மாடல் வந்து யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ என்னென்ன ஆப் வெப் அப்ளிகேஷன்லாம் பண்ணலாம்னா சாட்பாட் பண்ணலாம், இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணலாம், இமேஜ் அனாலிசிஸ் பண்ணலாம், டெக்ஸ்ட் சம்மரைஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஷோகேஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் நிறைய ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ல யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர்ல யூஸ் ஆகுது, ஃபினான்ஸ்ல யூஸ் ஆகுது, எஜுகேஷன்ல யூஸ் ஆகுது, அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட்ல யூஸ் ஆகுது. ஹெல்த் கேர்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னா ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபினான்ஸ்ல எப்படின்னா ஒரு ஃப்ராட் டிடெக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் ஒரு கஸ்டமர் சப்போர்ட்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த குவெரிஸ் கஸ்டமர் குவெரிஸ்க்கு வந்து ரிப்ளை பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் எஜுகேஷன்ல அவங்க வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டாங்கன்னா அது ஆட்டோ கிரேடிங் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ பிசினஸ் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. இது வந்து அமேசான் மாதிரி பெரிய கம்பெனிஸும் யூஸ் பண்ணாங்க. அமேசான், கூகுள், மெட்டா மாதிரி பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க. அமேசான் வந்து சேஜ் மேக்கர்னு ஒன்று வச்சிருக்காங்க, அமேசான் சேஜ் மேக்கர். ஸோ அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, இந்த சேஜ் மேக்கரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா அதுக்குள்ளேயே ஹக்கிங் ஃபேஸ் மாடல்ஸ் வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம ஃபைன் டியூன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஏபிஐ வச்சு அதை டெப்ளாய் பண்ணிடலாம். ஸோ டெப்ளாய் பண்ணிட்டோம்னா அதை வந்து லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்க்குலாம் அவங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து இது எல்லாமே அந்த AWS கிளவுடுக்குள்ளே பண்ணிக்கலாம். ஸோ AWS கிளவுட் வந்து சேஜ் மேக்கர் வந்து இப்படிதான் ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ மாடலோட கொலாபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்டும் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் இம்பாக்ட் அண்ட் சேலஞ்சு. பிஸ்னஸ் சைட்ல பார்த்தோம்னா காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது பிகாஸ் அவங்க வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. டைமும் சேவ் ஆகுது பிகாஸ் ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸ், டேட்டா செட்ஸ் எல்லாமே அதுல இருக்குது. அப்புறம் இன்னோவேஷன் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுல வந்து சேலஞ்சஸ்னு பார்த்தோம்னா இது வந்து பிக் மாடல்ஸ் ஜிபியூ வேணும் இது வந்து நம்ம செய்யறதுக்கு. அப்புறம் டேட்டா பிரைவசி இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ஏஐ பயாஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து ஹக்கிங் ஃபேஸ் மாடல் வந்து ஏஐ வந்து வேர்ல்டை வந்து இப்போ டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சு. ஸோ பிக் கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், டெவலப்பர்ஸும் யூஸ் பண்றதுனால இப்போ நிறைய ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் த ஹக்கிங் ஃபேஸ் மாடல். ஸோ ஓகே இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசினஸஸ்க்கு வந்து இப்போ ஏஐ அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் ஒர்க் எல்லாமே நான் ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கிற ஒர்க் எல்லாமே ஏஐ வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருப்பி ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த வேலையை நான் ஏஐ கிட்ட கொடுத்தா அது 24/7 அது வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்ற இந்த டூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ் ஓனர்ஸுக்கு ஏஐ ரிலேட்டடான விஷயங்களை இன்வால்வ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கும்? சார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ வந்து நாலு விஷயம் சொல்லியிருந்தேன். ஹெல்த் கேர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபினான்ஸ்ல யூஸ் பண்ணி. ஹெல்த் கேர்னா என்ன மாதிரி அது? இப்போ வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு வருதுன்னா அதை அனலைஸ் பண்ணி அது அக்யூரேட்டா ஒரு மேனுவல் சப்போர்ட் இல்லாம, மேனுவல் சப்போர்ட் இருந்தாலுமே அவங்களால அக்யூரேட்டா பண்ண முடியாது. பட் ஏஐனால இது அக்யூரேட்டா பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலா கரெக்ட் மீ இட் இஸ் ராங். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெடிக்கல் லேப்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுக்கிறோம். அந்த பிளட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது இவருக்கு வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு
அப்படின்றத இப்போ வந்து அனலைஸ் பண்ணிட்டு சொல்ற அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆமா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஹக்கிங் ஃபேஸ் மூலமா பண்ண முடியுமா? ஆமா சார். ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ மாடல் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பிளட் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இப்போ இந்த பிளட் ரிப்போர்ட் வச்சு அது வந்து எவ்வளவு இப்போ ஒரு பிளேட்லெட் கவுண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மெடிக்கல்ல. அவங்க என்னன்னா இந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வச்சு நமக்கு டெங்கு பாசிட்டிவா இல்ல அந்த மாதிரி வந்து கொடுக்குற மாதிரி ஹெல்த் கேர்ல இப்போதைக்கு இருக்கு. ஸோ இன்னும் அட்வான்ஸா பண்ணிட்டு இருக்காங்க சார் ஹக்கிங் ஃபைனான்ஸ்ல இந்த மாதிரி சப்போர்ட். ஃபைனான்ஸ்ல வந்து ஃப்ராட் டிடெக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். அது எப்படி ஃப்ராட் டிடெக்ஷன் அப்படின்றது எப்படி சார்? இப்போ ஃபினான்ஸ்ல வந்து ஃப்ராட் டிடெக்ஷன் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ மாடல் வந்து அவங்களே ஃப்ரீ டேட்டா செட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க, ட்ரைனிங் மாடல்ஸும் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபயர்வாலா ஆக்ட் பண்ணும் சார் ஒரு கம்பெனிக்கு. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் கம்பெனின்னு எடுத்தோம்னா இப்போ அந்த மாடல்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணி ஒரு ஃபயர்வால் மாதிரி அந்த கம்பெனிக்கு வந்து செட் பண்ணிக்கலாம் சார் ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ வச்சு. ஓகே, இன்னும் ரெண்டு என்ன டெக்னாலஜி? அதான் கஸ்டமர் சப்போர்ட்க்கு. இப்போ ஒரு பிசினஸ் கஸ்டமர் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் அது எந்த மாதிரி கஸ்டமர் சப்போர்ட்? இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா கஸ்டமர் குவரிஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ மாடல் வந்து நம்ம இப்போ ஒரு பிசினஸ் பெருசானாலுமே ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ மாடல் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ மாடல்ல இருக்கு. ஸோ கஸ்டமர் நம்ம வந்து அந்த ஃபுல் ஆர்கிடெக்சர் அந்த கம்பெனியோட ஆர்கிடெக்சர் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணிட்டோம்னா ஸோ அவங்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் அது ரிப்ளை பண்ற நாலேஜ் அதுக்கு வந்துடும். ஸோ அது எவ்வளோ அந்த பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது ட்ரெயின் ஆகிடும். இப்போ நான் ஒரு சோலார் பிசினஸ் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கிற பிசினஸுக்கு என்ன கஸ்டமர் நார்மலா கேட்பாங்க? கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தோம்னா சர்வீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன மாதிரி பண்ணுவாங்க, ரெக்குயர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா என்ன, திடீர்னு ஆன் ஆகல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஜென்ரலா அவங்க கேட்கற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இதை வந்து ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு 50 கொஸ்டின் அவங்க மாறி மாறி கேட்கறாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல, ஆனா அதே கொஸ்டின் தான், மீனிங் வந்து அதுதான். ஒரு 50 கொஸ்டினுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எந்த ஃபார்மேட்ல கேட்டாலும் அதுக்கான ஆன்சரை வந்து இது கொடுக்கும். ஓகே, இது வந்து இப்போதைக்கு பர்டிகுலரா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும் இருக்கா இல்ல லோக்கல் லாங்குவேஜ்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி? இல்ல சார், இது வரைக்கும் 50+ லாங்குவேஜஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே ஓகே. ஸோ கஸ்டமர் சப்போர்ட், மெடிக்கல், ஃப்ராட் டிடெக்ஷன், வேற என்ன? வேற வந்து இது எஜுகேஷன்ல யூஸ் ஆகுது. எஜுகேஷன்ல வந்து ஒரு ஆட்டோ ஃபீஸ் சிஸ்டம்னு இருக்கு. அப்ப வந்து அவங்க வந்து ஃபீஸ் கட்டிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா இப்போ வந்து அந்த ஏஐட்ட சொல்லிட்டோம்னா அது தனியா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ இவங்க இந்த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளவு கிரேட் எடுத்திருக்காங்க, இப்போ இவங்க பாஸ் ஆனவங்களாம் தனியா கொடு, ஃபெயில் ஆனவங்களாம் தனியா கொடு அப்படின்னு சொன்னா அதுவும் கொடுக்கும். இப்போ ஆட்டோ கிரேடிங் சிஸ்டமும் இருக்குது. இப்போ அவங்க எக்ஸாம் வந்து எழுதிட்டாங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே அனலைஸ் பண்ணிட்டு எவ்வளவு மார்க் எல்லாத்தையுமே கிரேடா கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே, குட். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் காஸ்ட்டை வந்து இது வந்து ரிடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்களே. ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெவலப்பர் ப்ரோக்ராமருடைய சேலரி காஸ்ட்ன்றது வந்து இனிஷியலா வந்து அது ஹியூஜா இருக்கும். ஸோ அது ஹக்கிங் ஃபேஸ் வந்து ரிடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிமா அது பாசிபிள்? இப்போ ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனி அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ அவங்க வந்து இந்த ஏஐ ட்ரெயின் பண்றதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும், அதுக்கு நிறைய படிக்கணும். ஸோ அது வந்து படிச்சாலுமே ரொம்ப டைம் ஆகும். அது அந்த பிக் ஜிபியூ மாடல்லாம் நம்ம செய்யறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ வந்து ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ஸ் அண்ட் டேட்டா செட்ஸ் வச்சிருக்கிறனால அவங்க வந்து அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு வந்து அது ஃப்ரீயா தான் தராங்க ஹக்கிங் ஃபேஸ் ஏஐ மாடல். ஸோ அது வந்து நமக்கு டைமும் சேவ் ஆகுது, காஸ்டும் சேவ் ஆகுது. ஸோ அவங்களோட ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க அதை அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, ஆக்சுவலா எந்த ஒரு ஏஐ டூலா இருக்கட்டும், எந்த ஒரு டிஜிட்டல் டூலுமே இனிஷியலா அவங்க கொடுக்கறதுடைய பர்பஸ் வந்து ஃப்ரீ கிடையாது. அவங்களுக்கு தேவையான டேட்டா பேஸ் வர வரைக்கும் அதை வந்து அக்சஸ், அதுல வந்து எரர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இனிஷியலா ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா காஸ்ட் வந்து இன்க்ளூட் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேன்வா அப்படின்னு ஒரு டிசைனர் டூல் இருக்கு. இனிஷியலா வரும்போது 100% வந்து அது ஃப்ரீயா இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 50-50 தான் வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்றவங்களுக்கும் அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஆகிற எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது ஒரு இடத்துல வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும். அதனால அவங்க காஸ்ட் வச்சுட்டு பண்றாங்க. அதே மாதிரி தான் ஹக்கிங் ஃபேஸோ எந்த டூலா இருந்தாலும்
இனிஷியலா ஃப்ரீயா கொடுக்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டூலோடைய ஸ்டெபிலிட்டியை செக் பண்றதுக்காக. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி எரர் ஃப்ரீயா இருக்கும்போது எந்த கொஸ்டினும் அதிகமா கேட்க முடியாது. இதை பே பண்ணிட்டு ஒருத்தர் சர்வீஸ் வாங்கிட்டு அந்த இடத்துல எரர் வரும்போது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் பேஸ் பார்க்கறதுக்கு தான் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இப்போ ஹக்கிங் ஃபேஸே நீங்க வந்து ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பே பண்ணிட்டு தான் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஹக்கிங் ஃபேஸ் வந்து யூஸ் ஆகும்? இதனோட பெனிஃபிட்ஸ் வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாம் அதிகமா இருக்கு? ஹெல்த் கேர். இப்போ நீங்க சொன்ன 4 தவிர வேற ஏதாவது இருக்கா? இல்ல சார், ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், எஜுகேஷன், இதுலதான் நம்ம வந்து மோஸ்டா யூஸ் பண்ற அந்த இது இருக்கு. ஏஐ வச்சு யூஸ் பண்றதுக்கு இந்த 4. ஓகே, சோ கஸ்டமர் சப்போர்ட், இந்த 4 விஷயம் தான் வந்து பார்த்தோம். இந்த ஹக்கிங் ஃபேஸோட மெயினா யூஸ் பண்றவங்க இவங்க 4 டிபார்ட்மெண்ட். ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜ்? இப்போ இதோட பயன்கள் அப்படின்னு சொன்னா ப்ரீ ட்ரெயின்டு மாடல்னு சொல்றோம் இல்லையா, இத வந்து ஹக்கிங் ஃபேஸ் மாதிரி டூல்ஸ் வந்து நிறைய இருக்கு. இது ஒரு கம்பெனில யூஸ் பண்றதுனால கிடைக்கிற நன்மைகள் என்ன? அதான் சார், இப்போ அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ரிசர்ச் ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து அவங்க டைம் சேவ் ஆகுது, அவங்களுக்கு காஸ்ட் சேவ் ஆகுது. ஸோ அவங்க இப்போ நிறைய இப்போ ஒரு இதுன்னு பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி வரும்போது இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி வரும், நிறைய டைம் சேவ் ஆகுறதுனால புது விஷயம் வந்து நிறைய இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகே, மேனுவல்ல ரிப்ளேஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டடா வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியாவோட growthன்ற பார்க்கும்போது அதிகமா இருக்கு. ஓகே, இப்போ ஹக்கிங் ஃபேஸ்ன்ற இந்த ஒரு டூல் இவங்க வந்து பார்த்தோம்னா ரெவென்யூ மாடல் என்னென்ன மெத்தட்ல வந்து ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு வச்சிருக்காங்க? சார் இவங்க வந்து என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ், அப்புறம் கிளவுட் ஹோஸ்டிங் சர்வீசஸ், அப்புறம் பார்ட்னர்ஷிப், நிறைய பேரோட பார்ட்னர்ஷிப், லைக் AWS ஓட பார்ட்னர்ஷிப் பண்ணாங்கன்னா சேஜ் மேக்கர் சொன்னேன், அப்புறம் மெட்டாவோட பண்றாங்க, கூகுளோட பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க எல்லா கம்பெனிஸ்லயுமே அவங்களோட ஹக்கிங் ஃபேஸ் மாடல் வந்து ட்ரெயின்டு டேட்டா செட் வச்சிருக்காங்க. ஸோ யூசர்ஸ் வந்து அதுலயே நம்ம ட்ரெயின் பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணி அதை ஏபிஐ வச்சு டெப்ளாய் பண்ற அளவுக்கு எல்லா கம்பெனிஸுமே வச்சிருக்கிறதுனால அந்த மூலியமா ஹக்கிங் ஃபேஸ் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. ஓகே ஓகே, இப்போ எந்த ஒரு டூலுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லி வர வரைக்கும் சில எரர்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டேட்டா லீக்கேஜா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள். இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹக்கிங் ஃபேஸ்ல இந்த பிரச்சனைக்கு எல்லாம் சொல்யூஷன் இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஹக்கிங் ஃபேஸ் மாடல் வந்து ஸ்டார்டிங்ல ஃப்ரீயா கொடுத்ததுனால நான் ஃபுல் டேட்டா செட்ஸும் அதோட அதுகிட்ட இருக்கும். ஸோ அது ஃபுல்லாவே ட்ரெயின்டா இருக்கிறதுனால அது அக்யூரேட்டான இதுதான் ரிப்ளைஸ் தான் வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் தப்பான ஏஐ வந்து தப்பான இது கொடுத்தது இல்லை. ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ஒரு கம்பெனியில நம்ம ஃபுல் நாலேஜும் அதுக்கு ஆர்கிடெக்சரும் கொடுக்கறதுனால அது தப்பான கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்தது இல்லை. ஓகே, ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசன்ட் டேஸ்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ChatGPT 5.5 இது எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ஒன்று ஷட் டவுன் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை கோவப்படுத்துற மாதிரி ட்ரெயின் பண்ணும்போது கேட்டாக்க என்ன ஷட் டவுன் பண்ணனா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற அளவுக்கு அது ரிப்ளை பண்றதா நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக இந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா அதை வந்து ஓனா அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நம்ம ட்ரெயின் பண்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அதை கேட்டிருக்கோம். ஸோ நம்ம பார்ப்போம் ஹக்கிங் ஃபேஸ்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை அப்டேட் பண்ணிட்டு எந்த மாதிரி அவங்க வந்து கொண்டு வருவாங்க, எந்த மாதிரி பர்பஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் ஆஸ் ஆன் டுடே ஒரு பிசினஸ் ஓனர்ஸ்க்கு ஹக்கிங் ஃபேஸால நம்ம இந்த பர்டிகுலர் 4 இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் வந்து இருக்கிறதுனால ஃபியூச்சர் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸும் இது கூட ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூமா, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன். ஸோ இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு தேவையான டிஜிட்டல் டூல்ஸ், உங்களுடைய பிசினஸுக்கு தேவையான டிஜிட்டல் டூல்ஸ், உங்களுடைய அக்ரிகல்ச்சருக்கு தேவையான டிஜிட்டல் டூல்ஸ், எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு, டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான டூல்ஸுக்கு எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்ல நம்ம மீட் பண்ற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.